நல்லவர். நாம் அந்த காலை வேளையிலே செபிப்போம். இந்த 5வது மாதத்திலும் தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி அவரை தொழுது கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படி இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நாம் கனப்படுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவருடைய நாமத்தினால அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த 5வது மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தரவும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து செபிப்போம். அப்பா, ஆமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறத ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் உணரும்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த நாட்களில் செய்யுங்க ஆண்டவரே. இந்த 5வது மாதம் இயேசு நாமத்தில் ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவீராகப்பா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் எங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடுகிற உடைய மகனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஆவியானவர் தாமே மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். உடைய கிருபை பிரசன்னம் மாதிரி சூழ்ந்து கொள்ளட்டும். பாடுகிற வேலையில் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே உடைய பலனால் நிரப்பப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, வர இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்போட இடத்துல கடந்து வரும்படி செய்யுங்கய்யா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாக இன்று நடக்கிற ஆராதனை ஒவ்வொன்றையும் நாங்கள் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு புதிதாக யாராகிலும் ஆண்டவரே ஆலயத்திற்கு வருவார்களால் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறத தேவன் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பக்கமாய் திரும்புவதற்கு தேவன் ஆண்டவரே அவருடைய இருதயத்தை திருப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படட்ட. ஆண்டவரே, உடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, தேவ ஆவியானவர் கடந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறையா. ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கரங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான டேனி பிரதர் வந்து பாடலை பாடும்போது நாம் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீ இரக்கமுள்ளவர், நீ தயவுள்ளவர், நீ அன்புள்ள தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் இமை போல் வைத்து பாதுகாத்து ஆண்டவரே புதிய மாதத்திற்கு புதிய நாளில் ஆண்டவரே காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் சோத்திரிக்கிறோம் அப்பா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம்
நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், சுவை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேலை புகலிடமே. நெருக்கடி வேலையில் புகலிடமே, நெருக்கடி வேலையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, அதிசயமானவரே, எங்கள் அதிசயமானவரே. ஆமென். நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நம்ம துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு விஷயம் பாமை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் நாடி தேடி வருகிற ஒருவரையும் கைவிடாத தேவன். பாமை துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நம்ம துதிக்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் என்னை கண்டவர், அவர் என்னை காப்பவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எப்பொழுதும் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் போடுவோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. பவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்காய் அன்பை என்னை கேட்டுக் கொண்டீரே. பவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுக்க வாக்கு தத்த பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குறுதி பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, தெரிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, தெரிந்த நாணலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. என்னை காண்பவரே, என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை காண்பவரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. பவியாய் இருந்த என்னை திண்டு கொண்டீரே, வசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. பவியாய் இருந்த என்னை கண்டு கொண்டீரே, வசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah.
சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பாவியாய் இருந்த என்னை கண்டுகொண்ட தேவன். நன்றி அப்பா. ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்த ராஜா அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் யாரை தேடி செல்வோம் தகப்பனே? அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, இந்த பூமியை நிலைக்குலைந்து அழிந்தாலும், என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் தகப்பனே, எந்த சூழ்நிலையும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் சோத்திரிக்கிறோம் அப்பா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி கிளை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி கிளை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை இடம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை இடம் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீர் என்றும் எம் தேவன், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை,
நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் என் தெய்வம். சொல்லுமா ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அவர் மாத்திரமே. அவே நீர் என்றும் என் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உன் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவே, உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவே, உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. யாவே நீரென்றும் என் தெய்வம். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் துதிக்கிறோம்ப்பா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம். தலைமுறை தலைமுறையாய் நீ உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை. அவரை இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீர் என்றும் என் தெய்வம். அவர் மாத்திரமே. தலைமுறை தலைமுறையா யாவே நீர் என்றும் என் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் என்றும் என் தெய்வம். பாடுமா. தலைமுறை தலைமுறையா யாவே நீர் என்றும் என் தஞ்சம். அவர் மாத்திரமே. தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஆமென். நம்ம துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரல்லவோ. நீ தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை. வரவா சோத்திரிக்கிறோம். ஓமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுவே. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின்
கர்த்தராகிய ராஜாவையும் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. வரபா சொல்லிருக்கிறப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. மாறாவா சந்தரிக்கலாப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஓமை துதிக்கிறோம். அவர் மாத்திரமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நீ தூங்குவதில்லை, நீ உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ தூங்குவதில்லை, நீ உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. ஆமென். அவர் மாத்திரே நம் தெய்வம், அவர் ஒருவரே நம் தெய்வம், அவரே நம் தஞ்சமாயிருக்கிறார். அப்பா, தலைமுறை தலைமுறையாய் அவர், தலைமுறை தலைமுறையாய் நித்திய நித்தியமாய் அவர் மாத்திரமே நம் தெய்வமாய் இருக்கிறார். நன்றி நன்றி. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் பயம் ஆள்வதில்லை தகப்பனே. நீர் எங்கள் பயத்தின் ஆவியை தராமல் தைரியமான ஆவியை தந்திருக்கிறீர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் குறைகள் எல்லாம் நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் மகிமையில் நிறைவாக்கின தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, பயத்தின் ஆவி எங்களை அணுகுவது இல்லை, மரணத்தின் ஆவி எங்களை அணுகுவதில்லை.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படி அடியினாலும் தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. அவதைகள் மத்தியில் எங்களை உயர்த்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆவியானவரே ஓமை துதிக்கிறோம், ஓமை துதிக்கிறோம், ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இந்த பூமியிலும் நாங்கள் துதிக்கிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் மகிமையுடையவராயிருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையில் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த பாக்கியத்திற்காக உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க உம் ஆலயத்தில் நாங்கள் சிறு கூட்டமாய் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எவ்வளவு பெரிய கிருபை உள்ளவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகிமையானவர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட எங்களை ஆண்டவரே உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, எங்களை வெறுமையாக்கிறோம். நீர் மாத்திரமே உயர்ந்தவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் ராஜா. வந்திருக்க ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவனே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த கிருபை தந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே சூழ்நிலையில் வந்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் மத்தியில் வந்திருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பாரங்களை உம் கரத்தில் ஆண்டவரே இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து விட்டோம் ஆண்டவரே. மீண்டுமாய் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு, எங்கள் பாரத்தை இறக்கி வைத்த பாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு அப்பா, எங்கள் பாரத்தை நாங்கள் இங்கேயே விட்டு விட்டு போக, இங்கிலிருந்து வெளியே போகும்போது ஒரு புதிய சமாதானத்தோடு ஆண்டவரே, ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு விளங்க பண்ணினதை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ராஜா, எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவியாதே என்று சொல்லியிருக்கிறே அப்பா. நாங்கள் மினி சுமக்க தேவையில்லை, நீர் எங்களுக்காக சுமந்து தீர்த்த கிருபாதார பலியா எங்களுக்காக மரித்த தேவன் என்னோடு இருக்கிறீர். ஓமை துதிக்கிறோம் அப்பா, ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் பிரச்சனைகள் கழுத்தளவு இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கி போகத்தக்க பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பேதுரு தண்ணீர் மேல் நடந்து வந்தார். தேவரே என்னால் நடக்க கூடுமா என்று சொன்னால் நீர் வா என்று சொல்லி கூப்பிட்டார். ஆண்டவரே அவன் நடந்து வந்தான். ஆண்டவரே சூழ்நிலை பார்க்காத வரைக்கும் அவன் தைரியமாக நடந்தான். காற்று அடிப்பதையும் சூழ்நிலைகள் மாறுபாடாக இருக்கிறதையும் பார்த்த பொழுது அவன் அமிழ்கி போனான். நீங்களும் அப்படி இராமல் சூழ்நிலையை பார்க்காதீர்கள் ஆண்டவரே, பிரச்சனைகளை பார்க்காதீர்கள் ஆண்டவரே. உன் பல பக்கத்தில் 1000 பேரும் உன் இடப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனம் தேவனாய் இருக்கிறீர். அவரை பற்றி கொண்டிருங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். ஓமை துதிக்கிறோம், ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர், நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ராஜா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறீர் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கரைகளை தட்டி ஒரு மகிமைப்படுத்துவோமா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்கள் வழிநடத்தலுக்காக நன்றி ராஜா. அப்பா இதுவரை நடத்தின தேவன் ஆண்டவரே, மீதியான காரியங்களை நீ நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகலத்தையும் கருத்தில் ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி ஆண்டவரே, திருவிருது ஆராதனை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தாசனை மரத்தை நீர் எங்களோடு பேசும் தகப்பனே
ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் நல்ல நிலமாய் இருக்க கிருபை தாரும் ராஜா. நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களுக்காக பேசும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வசந்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போக நீ கிருபை தந்தபடி நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 5வது மாதம் தேவன் நம்மளை கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தில் 4 மாதத்தை நாம் முடிச்சிருக்கிறோம். 5வது மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இம்மட்டும் காத்த தெய்வம் இனிமேலும் நம்மளை காக்க அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் நமக்கு விடுதலை ஆராதனை முகாம் இருக்குது, விடுதலை ஆராதனை இருக்குது. ஸோ அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களோடு கூட நீங்கள் ஆண்டவர் குறித்து சொல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வருகிற நாட்களில் அந்த வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாராக. ஆமென். அதை தொடர்ந்து நமக்கு நம்முடைய ஜெபங்களில் நம்ம ஆலயத்திற்காக ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சுற்றியில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை அறிவிச்சிருக்கிறோம். வருகிற நாட்களில் அவர்களை மீண்டும் சந்திக்க தேவன் உதவி செய்யணும். அவங்கள பிசாசானவன் அவங்க இதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை எடுத்து விடாதபடிக்கு நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அதனால் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் தெய்வ சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு இந்த நாளிலே அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக வைத்தீரே. அந்த வார்த்தையை நீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பேசுகிறவர் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் எங்கள் மத்தியில் இருந்து பேசுகிறீங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி தேவ ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே உலாவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல நம்முடைய கிருபை பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே மாறாத உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மல்கியா என்கிற புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். நாலு 2, அதாவது 1107வது பக்கம். சோத்திரிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். ஆமென் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நாளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கக்கூடிய எத்தனையோ பொல்லாத விஷயங்களிலிருந்து நம்மளை பிரிக்கக்கூடியதே இந்த உலகத்தில் இருக்கிற மாயமலமான விஷயங்கள். அதில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்
கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பெரும்பான்மையாக இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒருவேளை இருந்திருப்பார்கள், ஆனால் கண்டிப்பாக அந்த உலகம் என்றைக்கு என்ன பண்ணியிருக்கும்? ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆமென். மனுஷருக்குள்ளே இருக்கிற சுயநலம், அதிகப்படியான சுயநலம்தான் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒருவேளை நம்ம இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரட்சிக்கப்படாத ஜன கூட்டங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயநலமான காரியங்கள் தான் அவர்களை இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சாத்தானுடைய இருதய கண்களை அடைத்து போட்டிருக்கிறான். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயமுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வான் என்று சொன்னால் இந்த உலகமே ஒரு சமாதானத்துக்குள்ள இருக்கிறதாக காணப்படும். ஆமென். இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றமாக அது இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எந்த ஒரு மனுஷன் தேவனுக்குன்னு பயப்படணும்னு நினைக்கிறானோ அந்த ஒரு மனுஷன்தான் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சுயநலமான காரியங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே பெரும்பான்மையாக இதுதான் அதிகமாக இருக்குது. கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தோரணையை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாருமே பயப்படாதவர்கள் போல தான் இன்றைக்கு இருக்கிறது போல இந்த உலகத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நம்ம மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அது ஏன் ஆண்டவர் நீதியின் சூரியன் சொல்றாருன்னா, இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக தேவன் சூரியனை கட்டளையிட்டு இருக்கிறார். பகலை ஆளும்படி சூரியனையும், இரவை ஆளும்படி அவர் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஒரு காரியத்தை நான் யோசித்தேன். இந்த உலகத்திற்கு முதல் குண்டு பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தான் என்ன பண்ணார்? லைட்டை கண்டுபிடிச்சார். கண்டிப்பாக அவர் யோசிச்சாரா இல்லையோ, அவர் ஒரு வேளை இப்படி யோசிச்சிருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு தேவன் இவ்வளோ பெரிய ஒரு லைட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு லைட்டு, அதுதான் நீதியின் சூரியன். ஆமென். அது நல்லோர் மேலும் தீயோர் மேலும், அது பாவிகள் மேலும் நீதிமான்கள் மேலும் எல்லார் மேலேயும் என்ன பண்ணுது? தன்னுடைய ஒளியை அது எப்படி பிரகாசிக்க வேண்டுமோ அப்படியாக பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அதில் பாரபட்சம் இல்லை, வேற்றுமை இல்லை. நான் இவர்கள் மேலே தான் எனது வெளிச்சத்தை காண்பிப்பேன், இந்த தேசத்துக்கு தான் என் வெளிச்சத்தை காண்பிப்பேன், இந்த தேச மக்களுக்கு என் வெளிச்சத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நீதியின் சூரியன் என்றைக்குமே என்ன பண்ணலையா? தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதை படைத்தவர் நீதியுள்ளவர், அதை உருவாக்கினவர் நீதியுள்ளவர். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேலும் என் மேலும் தேவன் இப்படிப்பட்ட நீதியின் சூரியனை தான் நமக்கு அடைக்கலமாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நீதியின் சூரியனை தான் நம் மேலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? வைத்திருக்கிறாராம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற
பயம் உங்களுக்கும் எனக்கும் என்னைக்கு வருகிறதோ, எப்போவோ வந்துருச்சு. ஆனாலும் அவர் மேல் இருக்கிற அந்த பயமானது ஒரு ஒரு அன்போடு கூட கலந்த ஒரு பயமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு அடிமைத்தனம் படுத்தப்பட்ட பயமாக என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நீங்கள் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பயங்கரமான கொடூரமானவர். அவர் பயங்கரமான ஒரு கடவுள், ஒரு கோபமான தெய்வம், அவர் எரிச்சல் உள்ள தெய்வம், அவர் மக்கள் மேலே இரக்கம் காட்டாதவர். அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இயேசுக்கிட்ட வந்திருக்க மாட்டோம். அப்படி தானே, உண்மைதானே? ஆனால் நம் தேவனை அறிந்து கொண்ட அந்த காலங்களிலே அவர் எப்படியாக நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் அன்புள்ளவராக நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். அவர் அன்புள்ளவராக அறிந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய அந்த அன்பு மட்டும் ஒருவர் மேலே ஊற்றப்பட்டு இருக்குமானால் கண்டிப்பாக அந்த மனிதர்கள் தவறுவதற்கு அநேக வழிகள் அந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நாம் இரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து வந்ததுக்கு பிறகு அவரை நாம் ரசித்து ருசித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே அவர் எப்படிப்பட்ட எரிச்சல் உள்ள தேவன் என்பதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் எவ்வளோ நெருக்கமான, அவர் பயங்கரமான ஒரு தெய்வம், எவ்வளோ பயங்கரமான ஒரு தெய்வம். நான் யோசித்தேன், ஒரு நாள் ஒரு வசனத்தை வாசித்தேன். யாக்கோபை நேசித்து ஏசாவை என்ன பண்ணாராம், வெறுத்தாராம். யாக்கோபை நேசித்திருக்கிறார், ஆனால் ஏசாவை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெறுத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை, அதாவது இஸ்ரவேலை சொல்றாரு, உங்களுக்கு நான் இறங்கினது போல, உங்களுக்கு நான் எனது அன்பை காட்டினது போல நான் புறஜாதிகள் மக்கள் மத்தியில் நான் காண்பித்திருப்பேனானால் அந்த ஜனங்கள் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தையும் தன்னுடைய கோபத்தை காண்பிப்பதற்காக ஒரு கூட்டத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியிலே உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஏன்? இந்த பேலன்ஸ்டு லைஃப் ரெண்டையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார். இந்த நாட்களில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த பழத்தை நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, நீ சாப்பிட்ட உன்னை தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஆனால் தேவன் அந்த நாட்களில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அன்புள்ளவராக இருந்தார். அவர் அன்பின் ரூபத்தை தான் காண்பித்தார். இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுப்புலேயே அடிக்க மாட்டோம். அது ஓவராக சேட்டை பண்ணும் போது என்ன பண்ணுவோம், 2 தட்டு தட்டி வைப்போம் நம்ம நினைப்போம். அதே போல் தான் கர்த்தர். அவர் ஒரு பக்கம் தமக்கு பயப்படுகிற பயம் மக்களுக்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர, அவர் முற்றிலுமான ஒரு கோபமுள்ள தேவன் கிடையாது. அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், வெறும் அன்பு மட்டும் இந்த உலகத்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கோபமே இந்த உலகத்துக்கு தெரியலன்னு சொன்னால், நிச்சயமாக அந்த உலகம் ஒரு சீர்கேடான நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்கும், மாறி இருக்கும். ஆமேன். இப்போ யோசித்து பாருங்கள், அந்த நாட்களில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒருவேளை தேவன் ஒரு அடி கொடுத்து நீ இந்த பழத்தை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையை போட்டிருந்தாருன்னா அவங்க நிச்சயமாக பயந்துட்டு அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தொட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த அந்த கனி அவர்கள் புசித்ததுக்கு பிறகுதான் தேவனுடைய கோபம் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஏதேனை விட்டு துரத்தி விடுகிறார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமேன். நீங்கள் வாசித்தீங்களா? ஏதேனை விட்டு என்ன பண்ணாராம், துரத்தி விட்டாராம். அப்போது நீங்களும் நானும் என்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கு தான் நீதியின் சூரியன் நம்ம மேலே என்ன பண்ணுமா, உதிக்குமாம். இதற்கு எளிமையான போதுமான ஒரு உதாரணம் யோபுடைய சரித்திரமே போதுமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யோபுவை போல் அந்த பூமியில் ஒருவனும் இல்லை. யோபு 1:4-8 படிங்களேன். யோபு 1:8 எடுத்துக்கொள்ள. யோபு 1:8. ஒன் செகண்ட் படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய
அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. யோசித்தீங்களா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இப்போ நம்ம நினச்சா கூட யோபு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சவால் விட முடியாது. ஏன்னா யோபு அப்படிப்பட்ட ஒரு மனிதன். யோபு தேவனுக்கு முன்பாக பயப்படுகிற ஒரு மனிதன். நான் யோசித்தேன், ஏன் யோபு ஆண்டவர் இந்த அளவுக்கு பயப்படுற மனுஷன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் அந்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அல்லேலூயா. இந்த பிரகாரமாக யோபு நாட்கள் எல்லாம் செய்து வருவான். பார்த்தீங்களா, ஏன் அவன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்பதற்கு காரணம் புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எப்படியாகிலும் தேவனை தூசித்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் எப்படியாகிலும் தேவனை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், கொண்டு போகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு பிள்ளைகள் நம்மளை பார்த்து வளர்கிறார்கள், நம்மளை பார்த்து வளர்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படும். நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை என்ன பண்ணும், ஜெபிக்கும். நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புனீங்கன்னா உங்கள் பிள்ளை விசுவாசத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்போம். ஒரு நாள் நானும் எங்கள் ஒய்ஃப் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் ஜாய்ஸ் வந்து ரொம்ப வெளிப்பாடாக பேசும், பயங்கரமாக பேசும். அப்போது எங்களுக்குள்ள இந்த ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம எதாகிலும் நம்ம வந்து பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், பேசியிருந்தோம். என்னது மனோஜ் சொன்னாங்க, நீங்கள் வேலைக்கு போனால் அது எனக்கு இதாகாதுங்க, நம்ம தனி இடத்துல இருக்கிறோம், நம்ம வந்து தனி இடத்துல இருக்கிறோம், நம்ம நீங்கள் ஊழியத்தை பாருங்கள், நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் நல்லா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா செய்கிறேன், ஸோ அதனால் நான் பேக்கரி கடைக்கு வேலைக்கு போகிறேங்க அப்படின்னாங்க. உடனே எங்கள் ஜாய் சொன்னிச்சு, அம்மா நீ ஒரு ஊழியக்காரி, அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன், நீ ஒரு ஊழியக்காரி, நீ 4 பேருக்கு போதகம் செய்யக்கூடியவர்கள். நீங்கள் போய் ஒரு பேக்கரி கடையில் இருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பேக்கரி கடைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வேலைக்கு தான் செய்யணும், நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, இங்கே வந்துருங்கன்னு சொல்லுவான். அந்த பேக்கரிக்காரன் என்ன பண்ணுவான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அது சொன்னிச்சு, இது வரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் உங்களால் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அதை செஞ்சு உங்கள் மூலமாக 4 பேருக்கு ஒரு 10 ரூபாய் லாபத்தில் வச்சு கூடாம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் ஜாய்ஸ் சொன்னிச்சு. அல்லேலூயா. அது ஏன் நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், பிள்ளைகள் நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, பார்க்கிறார்கள், அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் பற்றி கொள்ளுகிறது. அதே சமயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற அந்த விஷயத்தையும் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் மகன் அடிக்கடி சொல்லும், நான் ஏன் அவங்கள பற்றி சொல்கிறேங்கிறதுக்காக தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க, ஒரு சாட்சிக்காக சொல்லுகிறேன். அம்மா அப்பா ஜெபித்தாருன்னா உடனே நடக்கும்மா, எங்கள் ஜாய் சொல்லும், அப்பா ஜெபிச்சாருன்னா உடனே நடக்கும்மா, நீ அப்பா கிட்ட வம்பு செஞ்சிடாதம்மா, அப்பா எது சொன்னாலும் உனக்கு அப்படியே பலிச்சிரும், தயவுசெய்து அவர்கிட்ட என்ன பண்ணாத, கோவப்படுத்தாத. அதை சொல்ல அடிக்கடி சொல்லும். அதுக்கு விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசத்தினால நம்ம எதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத என் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பார்க்கிறார்கள். அதை தான் யோபு அந்த நாட்களில் செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு ரீதியிலே தவறு செய்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளுக்காக பலியை செலுத்துகிறான். அல்லேலூயா. ஆனால்
இந்த யோபு இப்படி செய்த யோபுவுக்கு தன் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருகிறது என்பதை அவனுக்கு அது தெரியாது. ஆமென். எத்தனையோ சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் புயலை போல வீசினது, எவ்வளோ நெருக்கடிகள். தன் பிள்ளைகளை எல்லாரும் என்ன பண்ணான்? இழந்தான். தன் ஆஸ்திகளையும் சொத்துகளையும் எல்லாவற்றையும் இழந்தான். தோல்ல அப்படியே அவனுடைய சரீரத்தில் எரி பந்தங்களை போல கொப்பளங்களோடு கூட அவன் ஒவ்வொரு நாளும் இப்போ பாரப்படுகிறான். சொல்கிறான், நான் ஏன் பிறந்த ஆண்டவரே? நான் அந்த உலகத்தில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? என் தாயின் கருவிலே நான் கரு அழிந்து போயிருக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்க்கிறார். இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வருவதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்ன பண்ணுறாரு? சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நீ நல்லா யோசித்து பாருங்க. யோபுக்கு எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு தெரியுமா? எப்போ கொடுக்குறாரு தெரியுமா? அந்த பிகினிங். சாத்தா ஒரு நாள் தேவ சமூகத்தில் நிற்கிறான். அவன் பிளான் பண்ணிட்டான், இந்த யோபுவை டச் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டான். இந்த யோபுவை என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நான் செய்து பார்க்குறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, எடுப்புலேயே அனுமதி கொடுக்கல. நீ என் தாசனாகிய யோபின் மேலே கவனமத்தாயோ? அவன் சொல்கிறான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன் என்றான். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, யோபு பயப்படுகிறது போல பூமியில் யாரும் என்ன பண்ணல? பயப்படல. ஏன் சாத்தா யோபுவை பார்த்தான் அப்படின்னா, யோபுவை போல யாருமே, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அவன் நினைக்கிறான், யார் தாண்டா அந்த உலகத்தில் இவருக்கு பயப்படுறவன், ஒருத்தனாவது இருப்பானா அப்படின்னு சொல்லி அவன் தேடுறான். பூமி எல்லா இடத்துலையும் சுற்றுறான், யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கிறான், கண்டுபிடிச்சிட்டான். இவன் மட்டும் இருக்கிறான், இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். எல்லாரும் ஏன்னா நம்மளை வாழ்க்கை குறித்து யாருக்கு தெரியும்? நல்லா பிசாசுக்கு தெரியும், சரிதானே? அப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறான், பூமி எல்லாம் சுற்றுறான், ஒருத்தன் கூட நல்லவல்ல. இவெல்லாம் நம்ம ஆளுங்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் இருக்கிறான்டா. அவன் தேடி பார்க்கிறான், பூமி எங்கும் உலாவுகிறான், தேடி தேடி பார்க்கிறான். இந்த ஒருவன் மேல் அவன் கண்ணை பதிக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகம் எங்கும் சுற்றி வந்தாலும், நீ அவனை கண்டுபிடிச்சாலும், அவனை போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இல்லைங்கிறத நானும் என்ன பண்ணுறேன்? உனக்கு சொல்கிறேன். இது எப்போ சொல்கிறார் தெரியுமா? ஆரம்பத்தில் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு தான் யோபுக்கு பிரச்சனையே வருது. நான் நினச்சேன், ஆண்டவர் தயவு செய்து ஒருவேளை யோபு மேலே ரொம்ப ஆழமாக அவர் என்ன பண்ணிட்டார்? நம்பிட்டார். இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. கண்டிப்பாக யோபு என்ன பண்ணிடுவார்? எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு செய்திருவார் அப்படின்னு சொல்லி பிசாசு நினைப்பான். அதுதான் அவனுடைய இலக்காக இருந்திருக்கும்லாம் நான் நினச்சேன். உண்மையாக அதுதான் அவனுடைய இலக்கு. எத்தனையோ ரீதியில் அவன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு அனுமதியை கர்த்தர் தந்தார். உன்னே ஒன்று மட்டும் உனக்கு என்ன இல்லை? அனுமதி இல்லை. அவன் ஜீவன் மேலே என்ன பண்ணாத? கை வைக்காத. அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லா சூழ்நிலைகளும் வந்த போதிலும் கர்த்தர் அவன் வாழ்க்கையை காப்பாற்றினார். அது சாத்தானால் என்ன பண்ண முடியல? பொறுத்து கொள்ள முடியல. ஆண்டவரே, நீர் அவனை சுற்றிலும் மேலியடைத்து வைத்திருக்கிறீர், அவனை பராமரிப்பதையும் அவனுக்கு நீர் காவல் செய்வதையும் அந்த இரக்கத்தை நீங்கள் காண்பியாமல் இருங்க, அப்பொழுது அவன் என்ன பண்ண? உண்மை தூசிப்பான்றான். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவனை என்ன பண்ண மாட்டான்? தூசிக்க மாட்டான். நான் சொல்கிறேன், உங்களை என்னைய ஆண்டவர் அப்படி நம்புவாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போல உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்நாள் என்பது, இந்த காலகட்டங்கள் என்பது மிக 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 கொடூரமான ஒரு காலகட்டங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது துளி கூட இல்லாத ஒரு காலகட்டங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவத்தை பாயாசம் போல பருகுகிற காலகட்டங்கள். எப்படி? பாவத்தை பாயாசம், ஸ்வீட்டுன்னா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு தான் செய்வது தவறு என்பதை கூட மக்களுக்கு என்ன பண்ணலை? அந்த உணர்வு இல்லை.
அப்படிப்பட்ட கால சூழல்களில் நாம் வாழ்கிறோம். பெற்ற தகப்பன் தன் பிள்ளையை கொல்லுகிறான். பெற்ற தாய் பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்த மகனை கொலைவெறி கொண்டு அழிக்கிறாள். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இருக்கிறோம். கர்த்தர் பூமி எங்கும் சுற்றி பார்த்தார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் இருக்கிறானான்னு சொல்லி. இப்போ இல்லை, ஆதியாகம நாட்களில் நோவா காலத்துக்கு முன்னாடி பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறார். எல்லாரும் சீர்கெட்டு, எல்லாரும் பயங்கரமான பாவங்களுக்குள்ளே சிக்கொண்டு, மனுஷன் அவன் சிறு வயது தொடங்கி அவன் சிந்தைகள் அக்கிரமமாக இருக்கதை கர்த்தர் கண்டு அவர் மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா, மனஸ்தாபப்படுகிறார். நான் ஏன் இந்த மனுஷனை உருவாக்கினேன், நான் ஏன் இந்த மனுஷனை இந்த பூமியில் ஜனிப்பித்தேன் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறார். அதற்குத்தான் அவருடைய கோபம், அவ்வளோ கோபம் பற்றி எரிகிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் அழிக்கிறார். ஒரு 8 பேர் மட்டும் மீண்டும் இந்த உலகத்தில் வச்சு, இந்த 8 பேர் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை நம்ம எழும்பலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறார். யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் போல தான் இருந்தாங்க. ஆமென். ஒரே ஒரு வித்தியாசம், விஞ்ஞானமும் கரண்ட் வசதியும் கிடையாது. அதை மட்டும்தான் இல்லை. அறிவியல் வளர்ச்சி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. சில நம்ம வச்சிருக்கிற வாகனம் மாதிரி, கார் மாரி, ஃப்ளைட்டு மாதிரி எப்படிப்பட்ட வாகனங்கள் அந்த நாட்களில் இல்லை. மற்ற எல்லாம் இருந்தது. ஆமென். யோசித்து பாருங்க. அவ்வளோ கோபம் நிறைந்தவராக இந்த மக்களை அழிக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு கோபமான தேவன் என்று பாருங்கள். அன்றைக்கு நிறைய பேருக்கு நமக்கு தேவன் அன்புள்ளவராகத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, அவர் ஒரு பக்கம் கோபமுள்ள தெய்வனாகவும் எரிச்சல் உள்ள தெய்வனாகவும் இருக்கிறார். அதை யாருமே என்ன பண்ணலை, பார்க்க முடியல. பேதுரு சொல்றா, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்ட இந்த பூமி ஒரு நாள் வானங்கள் மடமடவென்று விலகி போகும், பூதங்கள் வெந்து உருகி அழிந்து போகும். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், எத்தனாயிரம் டன்னு கட்டைகளை வச்சா அந்த பூமியை எரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ மரங்கள் அந்த உலகத்திலே இல்லை. ஆமென். அவ்வளோ மரங்கள், அதாவது பூமி எரிக்கக்கூடிய மரங்கள் அந்த உலகத்திலேயே இல்லை. ஆனால் பூமியுடைய நடு மையத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? பயங்கரமான எரி குழம்புகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த பூமியுடைய மையம் எப்படி இருக்குமா, அப்படியே பல டன், லட்சக்கணக்கான செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் அந்த அந்த அதாவது அந்த வெப்பம் அந்த பூமியிலே நடு மையத்தில் இருக்கிறது. மேலேருந்து கீழே நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உள்ளே என்ன பண்ணிட முடியாது, போக முடியாது. ரஷ்யாக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு புதிய ஒரு முயற்சியை அவன் செய்திருக்கிறான். என்ன முயற்சின்னு சொன்னால், மேலேருந்து பூமி எந்த அளவுக்கு நம்ம குடைஞ்சி உள்ளே போகணும், போய் பார்ப்போன்னு சொல்லி அவன் போயிருக்கிறான். அதில் தான் வைரலாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாரும் நரகத்திலேருந்து கத்தக்கூடிய சத்தம் பூமியில் கேட்டுச்சுலாம் சொல்லி சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யெல்லாம் நான் பேச வரல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் அனுப்பின அந்த ஆயுதங்கள், அந்த மெஷின்கள் எல்லாமே எரிந்து போயிடுச்சு. ஆமென். எரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய கோபத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு செகண்டு இந்த பூமி இல்லாமல் போக அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனால் தேவன் மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தமக்கு பயந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால, தம்மை நோக்கி கூப்பிடுவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறனால, இன்னும் தம் பக்கமாய் அநேகர் வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பயப்படுகிற யோபு போல ஒரு மனுஷனை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பார்த்தது இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். அடுத்தது இன்னொரு சம்பவத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யோனா தீர்க்கதரிசி குறித்து தேவன் எந்த அளவுக்கு தமக்கு பயப்படுகிறவர்கள் மேலே தம்முடைய நீதியின் சூரியனை அவர் உதிக்க வைக்கிறார் என்கிற காரியத்தை நான் வாசித்து பார்த்தேன். யோனா எழுதின தீர்க்க தரிசனம்
புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. அந்த யோனா புஸ்தகம் வந்து ஒரே 2 பக்கம்தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் வீட்டில் அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். ஆமென். நான் இப்போ வாசிக்கிறேன். யோனாவுடைய சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து மகா நகரமாக நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். நான் உனக்கு விரோதமாக என்ன பண்ணுறேன், அந்த தேசத்துக்கு விரோதமான வார்த்தைகளை நீ என்ன பண்ண, பிரசங்கி என்று சொல்லி யோனா கொண்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ போய் அங்கே போய் என்ன பண்ணு சொல்லுன்றார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் 40 நாளில் இந்த பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரத்தில் 3:4 வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அல்லேலூயா. இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவு என்ன பண்ணப்பட்டுரும், கவிழ்க்கப்பட்டு போயிடும் என்றான். இதுதான் விஷயம். நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கிறேன், கர்த்தர் சொன்னதை செய்கிறது தான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை, அதுதானே? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் என்ன பண்ண, நீ தீர்க்கதரிசியை சொல்லு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி வேலை என்பது ரொம்ப கடினமான வேலை, அதே சமயம் ரொம்ப கனமான வேலை. ஆமே, புரிகிறதா? இந்த தீர்க்கதரிசி வேலை என்பது ரொம்ப கடினமான வேலை, அதே சமயம் கனமான வேலை. ஆமே. இப்போது எல்லா தீர்க்கதரிசிகளை விட யோனா தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தீர்க்கதரிசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் சொன்னதுக்கு மீறி என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய வைராக்கியம். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் சொன்னேன்னா அது என்ன ஆகணும், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்கிறத அவர் உண்மையுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு நினைக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யான ஒரு தீர்க்கதரிசியாக என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிறதுனால அவனுக்கு அது பிடிக்காமல் போயிடுது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யோனா தீர்க்கதரிசி நினைக்கிறா, நான் சொன்னால் அதன் பிரகாரம் தான் நடக்கணுமே தவிர, நீர் ஆண்டவராக இருந்தாலும் சரி, நீர் என்ன பண்ணக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. அவனுக்குள்ள எண்ணம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் அவர் இரக்கம் உள்ளவர், எவ்வளோ கோபம் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதையும், அவர் தமக்கு முன்பாக பயந்திருக்கிறதுனால அவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராய் மாறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் யோனாவை பார்த்து, யோனாவே நீ போயிட்டு என்ன பண்ணு, மகா நகரமாய் நினைவேக்கு என்னுடைய வார்த்தைகளை நீ என்ன பண்ணு, அனுப்புன்றாரு. இவன் போய் என்ன பண்ணுறான், அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த 40 நாளில் அந்த நினைவே பட்டணம் என்ன பண்ணுது, அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவன் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே, நான் இந்த நினைவே பட்டணத்தில் இருக்கிற முதல் ஆளாக நான் யாரை பார்த்தேன்னு சொன்னால், அந்த நினைவின் ராஜாவை தான் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த நினைவின் ராஜா. யோசித்து பாருங்க, அந்த தேசம் எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குமானால் அந்த தேசத்தை கர்த்தர் அழிப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும், ஒரு தேசத்தை எப்போ முற்றிலுமாக அவர் அழித்து போடுவார், எப்போ அழிப்பார் சொல்லுங்க? தேசத்தை எப்போ அழிப்பார்? பாவம் வெட்டின போது தான் என்ன பண்ணுவார், அழிப்பார். பாவம் வெட்டின போது என்ன பண்ணுவார், அந்த தேசத்தை அழித்துருவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தேசத்துக்கு என்ன பண்ணுவார், ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்புவதற்கான வழிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லா வழிகளையும் தேவன் நினைவேக்கு கொடுத்து பார்த்து விட்டார். அந்த தேசம் என்ன பண்ணலை, மனம் திரும்பவில்லை என்பதை கர்த்தர் அறிந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தை
அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் பெரிய ஒரு ரவுடி அல்லது பெரிய ஒரு நபர் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? பயங்கரமாக பேசிக்கிறோம், பயங்கர சாட்சியாக பேசிக்கிறோம். நான் சொல்கிற நினைவே பட்டணம் தன்னுடைய எல்லா அக்கிரமத்தில் இருந்தும் ஒரே நாளில் மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர்? 1,00,000க்கும் அதிகமான பேர், 1,00,000க்கு அதிகமான பேர் எத்தனை நாளில் மனம் திரும்பினாங்க? ஒரே நாளில் மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய சாட்சின்னு பாருங்களேன். இது எவ்வளோ பெரிய சாட்சி. நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய மகா பெரிய எழுப்புதல்னா இந்த தேசத்தில் வந்தது தான் ஒரு எழுப்புதல் நான் சொல்கிறேன். ஆமே, இந்த நினைவே தேசத்துக்கு வந்தது தான் மகா பெரிய ஒரு எழுப்புதல். அப்படி ஒரு எழுப்புதல் இன்னை வரைக்குமே வரல. யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் நினைவே யோனாவை பார்த்து, யோனாவே நீ போய் என்ன பண்ண, அந்த தேசத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு, அந்த தேசத்தை நான் என்ன பண்ணுறேன்? அழிக்க போகிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நேத்திய வரைக்கும் ராஜா கூட எப்படி இருக்கிறான்? நேத்திய வரைக்கும் ராஜா எப்படி இருக்கிறான்? பயங்கரமான முரட்டுத்தனமாக உள்ள மனுஷனாக இருக்கிறான். நேத்திய வரைக்கும் ராஜா பலரை கொலை செய்கிறான். நேத்திய வரைக்கும் ராஜா பல ராஜாவின் ஜனங்கள், அந்த நினைவின் ஜனங்கள் பாவத்தில் பெருகி இருக்கிறார்கள், மூழ்கி போய் இருக்கிறார்கள். நேற்று வரையிலும் அந்த ஜனங்கள் பாவத்தில் அப்படியே சந்தோஷமாக, பாவ சந்தோஷத்தில், அனித்தியமான சந்தோஷங்கள் அவர்கள் மூழ்கி போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு செகண்ட் தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே அந்த ராஜா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவனுக்கு முன்பாக வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் சொல்லுகிறத பாருங்கள். அப்பொழுது நிலைமையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்து கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. நான் அந்த இடத்துல அந்த ராஜாவை தான் பார்க்குறேன். உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே, ஐயோ ராஜாவே, நம்முடைய தேசம் அழியப்பட போகிறதா, நம் மக்கள் அழிய போகிறோம், நம்ம எல்லாரும் அழிந்து போகிறோம், நம்ம தேசத்துக்கு விரோதமாக கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார், இன்னும் 40 நாளில் இந்த தேசம் என்ன பண்ண போகுது? அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரே நாளில் மனம் திரும்பினார்கள். ஒரே நாளில் மனம் திரும்பினார்கள். யோசித்து பாருங்க. 41வது நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். 41வது நாள். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் தெரியல, 40 நாள் ஆடு மாடுகள் கூட தண்ணீரை குடிக்கல. அல்லேலூயா. 40 நாள் ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணலை? தண்ணீரை குடிக்கல, புல்களை மேயலை. எல்லார் வீட்டிலையும் கட்டி போட்டு சிறுவர் முதல் பெரியவர் வரையிலும் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். நீங்க இது என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள இவர்களுக்கு அந்த பயம் வரலன்னு சொன்னா இது இவர்கள் செய்திருப்பார்கள் நினைக்கிறீங்களா? என்ன பயம் தெரியுமா? அவங்களுக்கு வந்த பயம், அவங்களுக்கு வந்த நடுக்கு என்ன தெரியுமா? இந்த 40 நாளில் நம்ம அழிஞ்சு போகிறோம். இந்த 40 நாளில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அழிய போகிறோம். இந்த 40 நாளும் இந்த தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு விசுவாசித்து உபவாசித்து ஜெபிப்போமானால் ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணலாம்? இறங்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற எந்த ராஜாவது இதை செய்வாங்களா? அம்மே, இன்றைக்கி இருக்கிற எந்த ராஜாவது இதை செய்வாங்களா? இன்றைக்கி இருக்கிற ராஜாக்களுக்கு இந்த பயம் இருக்கிறதா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, தேசத்துக்கு தீர்க்கதரிசனம் நம்மளை கேலி பண்ணுகிற காலகட்டங்களில் நாம் இருக்கிறோம். ஆமேன். நம்மளை கேலி செய்கிற காலகட்டங்களில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனுஷனுக்குள்ள சுயநலம் உருவானதுனால தான், மனுஷனுக்குள்ள சுயநலம் பெருகினதுனால தான், நான் தான், என் தேசம் தான், என் நாடு தான், என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய ஆடம்பரம், நான் இவ்வளோ பெரியவன், இவ்வளோ பெரிய ஆஸ்தி உள்ளவன் என்கிற அந்த சுயநலம் மனிதனுக்குள்ளே பெருகினதுனால தான் தேவனுக்குள்ள பயப்படுகிற பயம் இன்னைக்கு உலக மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆமே. ஒன்றே ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற சுயநலத்தை தூக்கி எறிஞ்சு பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். ஆமேன். அந்த பயம்னா அது அன்போடு கூட கலந்த ஒரு பயம், அன்பின் ரூபத்தில் ஒரு பயமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நான் பயந்து நடுங்கிறவனாக இருக்கணும்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்வளமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் எத்தனையோ பெரியவர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சிலர் எல்லாருக்கும் பயப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு பயப்படுவாங்க, கணவனுக்கு பயப்படுவாங்க, மனைவிக்கு பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படி இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த கனமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை நான் மேலும் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். 3:7. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேலே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். 9 வாசிங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அது சொல்றான் பாருங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அல்லேலூயா. நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு இவங்க எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? 40 நாளுக்கு பிறகுதான் என்ன தெரிய வரும், நம்ம தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணல, அழிக்கல என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 40 நாள் வரையிலும் ஆடு தண்ணி குடிக்கல, மாடு தண்ணி குடிக்கல, யாரும் எந்த கலை நிகழ்ச்சிகளும் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய தவறை மனம் திரும்பி அவங்கவுங்க வீட்டில் இருட்டு உடுத்தி கொண்டு எல்லாரும் உரத்த சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த நாட்களில் நினைவேயின் தேசத்திலிருந்து எழும்பின அந்த உரத்த சத்தம், தேவ சத்தம் இன்றளவும் பூமியிலிருந்து எழும்பலன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய மனம் திரும்புதல், அவ்வளோ பெரிய மாற்றம். 2022ஆம் ஆண்டு கொரோனாவில் நான் பாதிக்கப்பட்ட பொழுது நான் அப்படி தான் நினச்சேன். ஒரு 20 நாள் நான் கடந்துட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உயிர் பழைச்சிருவேன். ஏன்னா அந்த 20 நாள் தான் எனக்கு இலக்கு. ஒரு பக்கம் டெஸ்ட் எடுக்கும்பொழுது அறிகுறி இல்லை, லேசான அறிகுறி தான் இருக்குது, டேப்லெட் போடுங்க சரியாயிரும். ஒரு பக்கம் எனக்கு பலர் ஆறுதல் சொல்லுகிறார்கள், ஒரு பக்கம் என் மனைவி என் பிள்ளைகளெல்லாம் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறார்கள். எல்லாரும் அவங்கவுங்க ரீதியில் வைராக்கியத்தோட விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நான் முழுவதுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே பரவாயில்ல, நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீர் என்னை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளையும் என் மனைவியும் இந்த ஊழியத்தும் நீர் நடத்துவீர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தாலும் நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேன். இந்த 20 நாள் கடந்துட்டுன்னா என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் ஆண்டவரே. அந்த ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இப்போது ஞாபகம் வருகிறது. யோசித்து பாருங்க, இந்த ராஜாவும் அந்த ஜனங்களும் பிரதானிகளும் எல்லாரையும் அவன் அமர செய்து 40 நாள் வரையிலும் அவன் தேவ சமூகத்திலே உபவாசித்து அவன் ஜெபிக்கிற அந்த அந்த வைராக்கியத்தை, அந்த வாஞ்சியும், அந்த எழுப்புதலையும் நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய எழுப்புதல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழல்லே அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறார். ஆமென். கர்த்தர் மனம் இறங்குகிறார். இப்போ யோனா சொல்கிறத பாருங்களேன். 4:1 வாசிங்க. அதுக்கு முன்னாடி 10ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 4:1 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். ஆமென். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான
தேவன் என்று அறிவேன். ஆமென். அல்லேலூயா. போதும். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தாவே, நான் இதை சொல்லலையே ஏற்கனவே, நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க இந்த மக்களுக்கு இரக்கம் கொள்றவர், நீங்க மனசாப்படுகிற கர்த்தர், அவன் உட்காந்து ஜெபம் பண்ணானா உடனே மனம் திரும்பிடுவீங்கன்னா, இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்லி தானே நான் தர்சீசுக்கு ஓடி போனேன், இதை அப்போவே நான் சொன்னனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கோபம் வருகிறது. நான் என்ன சொல்ல, நல்ல விஷயம் தானடா. நான் யோசிக்கிறேன், டே யோனாவே, நல்ல விஷயம் தானே, ஜனங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் இறங்குகிறார், அதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டியதானே, உனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லி யோனா இப்போ இருந்தாருன்னா நான் அவரை கேட்பேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? யோனாவுக்கு என்ன வைராக்கியம் இருந்தது தெரியுமா? நான் தீர்க்கதரிசி, நான் சொன்னது தான் நடக்கணும். நீர் ஆண்டவராக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த உலகம் அப்படி ஒருவேளை தீர்க்கதரிசி கையில் ஆண்டவர் விட்டு கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்திலேயே செத்து போயிடுவான். புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்திலே என்ன பண்ணிடுவான், 40 நாள்லாம் இல்லை, 40 நாளில் சாக வேண்டியவன் 2 நாளில் செத்துருவான். ஆண்டவர் தீர்க்கதரிசி கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் எந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, இறுதி முடிவு கர்த்தருடையதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அவர் மன உருக்கமுள்ள தேவன், அவர் மனம் இறங்குகிற தேவன். ஆண்டோடைய அந்த இரக்கம் உங்களுக்கு புரிகிறதா? இங்கே அவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களா? அவர் நம்ம பக்கத்தில் இப்போ நிற்கிறார், உருவம் இல்லை, அவருக்கு அடையாளம் இல்லை, அவர் இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர், அவர் எவ்வளோ அன்பு உடையவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, அவர் இறங்கிடுறாரு. அவருடைய அன்பை நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் அவருடைய கோபத்தையும் பாருங்கள். இந்த யோனா உங்களுக்கு ரெண்டையுமே வெளிப்படுத்துகிறது. யோனா ரெண்டையுமே வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. யோனாவுக்கு இருக்கக்கூடிய கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது, யோனாவுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு ஒட்டுமொத்த தேசத்துக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதலை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. அந்த ஒட்டுமொத்த தேசம் செய்த பாவத்தையும் என்ன பண்ணுறது இந்த இடத்துல இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நீடிய இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேங்க. எனக்கு அப்படியே இந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவர், எவ்வளோ அன்பு உள்ளவர், அவ்வளோ இரக்க மனப்பான்மை உள்ளவர். அவர் ஒரு பக்கம் கோபம் உள்ளவர் தான், ஒரே அடியில் அடித்து நொறுக்கிறவர் தான். ஆனால் ஒரு பக்கம் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார் பாருங்க, யோனா பார்த்து சொல்கிறாரு, யோனாவே அதற்கு அந்த 11ஆம் வசனத்தை 4:11 வாசிங்களேன். நான் வாசிக்கிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 140,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? 120,000 பேருக்கு. ஓகே, ஆமென். 120,000 பேர். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பேதுரு காலகட்டத்தில் வந்த எழுப்புதல் போல இந்த உலகத்தில் என்ன நடக்கலையா அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், நினைவே காலகட்டத்தில் வந்த எழுப்புதல் போல் இந்த உலகத்தில் என்ன பண்ணல, நடக்கலை. நான் நினைக்கிறேன், பேதுரு காலகட்டத்தில் வந்த எழுப்புதெல்லாம் தேவையில்லை, நினைவே காலகட்டத்தில் வந்த எழுப்புதல் தான் இன்றைக்கி தேவை. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 120,000 பேர் 40 நாளில் மனம் திரும்பிய பொழுது தேவன் அந்த தேசத்தை அழிக்காமல் விடுவித்தார். ஆமென். அது சொல்றார் பாருங்க, யோனாவே நீ ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிற, நீ விதைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் 10ஆம் வசனம் சொல்றார், அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்ததும் அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. யோனாவுடைய கேரக்டரை பாருங்களேன், யோனாவுடைய கேரக்டரை பாருங்களேன். அவன் ஆமனுக்கு செடிக்காக பரிதபிக்கிறான். ஐயோ பாவம் ஆண்டவரே, நேற்று தான் பார்த்தேன் செழிப்பாக இருந்துச்சு, இன்னைக்கு பார்க்குறேன் அப்படி சுண்டி போயிடுச்சு ஆண்டவர், என்ன கொடுமை அது. அவன் பார்க்குறான் அப்படி. அப்போ அந்த செடிக்காக பரிதபிக்கிற நீ
120,000 மக்களுக்காக நீ என்ன பண்ணல, பரிதபிக்கல. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும். ஆமென். நான் சொல்றேன், நான் நீதியின் சூரியன் உதித்தது அடையாளத்திற்கு உரியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த நினைவே மக்கள் தான். ஆமென். இந்த நினைவே மக்கள் மனம் திரும்பின செய்தி இன்றைய வரைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் தேவன் அதை எழுப்புதலாக வைத்திருக்கிறார். இன்றைய வரைக்கும் அந்த தேசங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். இதுதான் நீதியின் சூரியன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் இந்த நினைவை போல, இந்த நினைவே பட்டணத்தின் மனிதர்களைப் போல நம்மளை அநேக தேசத்தாருக்கு முன்பாக நம்மளை நீதியின் சூரியனாக தேவன் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அவருக்கு பயப்படணும். உங்கள் ஆள் மனதில் நீங்கள் அவருக்கு பயப்படணும். நான் என்ன செய்தாலும் என்னை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார் என்பதை எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். நான் யாரிடத்தில் பேசினாலும், எங்கே நின்றாலும், எந்த இடத்துல நான் பாதாளத்துக்குள்ளே நான் போனாலும் சரி, இருட்டு அறைக்குள்ளே நான் நின்றாலும் சரி, என்னை கர்த்தர் ஒருவர் கவனிக்கிறார். அந்த பயம் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த பயம் என்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வருதோ அது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரும்பொழுது அது அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே அந்த பயம் வரும். ஆமென். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா. இன்னைக்கு ஆண்டவர் நான் 16 பீட்டை போடு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்கிற பாடல 16 பீட்டை போடு, 16வது பீட்டு. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிற பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். சாதாரணமா அல்ல, உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது கட்டாயம் எல்லாரும் பார்ப்பாங்க. இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த ஊருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த தேசத்துல கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்துல கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறத பரலோகம் வெளிப்படுத்தும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் தெய்வ சமூகத்தில். ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிற மனிதனா வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வன் ஆண்டவரே. நான் கூப்பிடுகிற வேலையில என் பக்கம் வருகிறீர் ஐயா. உலகத்துல நான் ஆண்டவரே வாழ்கிற வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக நான் பயந்திருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக ஐயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, அவருக்கு இப்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு
கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் சூடும் நேரம், தீயவன் என்னை சூடும் நேரம், தூயவரே ரட்சியும். இயேசுவே தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு மீட்பவரும் நீரே அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு மீட்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் செபம் கேளும், ஏழையின் செபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், அல்லேலூயா. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். நாட்கள் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக உங்களை எண்ணெயை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய சந்ததிகளை பின்தொடரணும். அவர் இரக்கமுள்ளவர், அவர் உருக்கமுள்ளவர், அவர் நீடிய பொறுமையுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற வேலையில நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்களும் நானும் என்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிறோம், நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த தேசத்துல ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுற இருக்கிறான், இந்த இடத்துல ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் இருக்கிறான், இந்த மாவட்டத்துல ஒருத்தன் கர்த்தருக்கு பயப்படுவர் இருக்கிறான் என்பதை தேவன் அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, 1,20,000 பேருக்கு நான் மனம் மெருங்காதிருப்பது எப்படி என்று கேட்டீர்கள் ஆண்டவரே. உடைய அன்பையும் உடைய இரக்கத்தை நாங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ற ஆண்டவரே. இது மனம் மெருங்குகிற கர்த்தர். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். ஒருவேளை நீங்க இன்றைய வரைக்கும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படாம துணிகரமா நடந்திருக்கலாம். ஒப்பு கொடுங்க. இன்றைய வரைக்கும் ஆண்டவரே நான் பயப்படல, என் வாழ்க்கையில பயம்னா எனக்கு என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை நான் செஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில எத்தனையோ கொடுமைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நான் பயப்படுற பயத்தை, உங்களுடைய பயத்தை எனக்கு முன்பாக வைக்கிறேன்ப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு தருவார். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், சபையார் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு பயப்படுகிற பயத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் அவர்களுக்கு முன்பாக உதிக்கிறத, எங்களுக்கு முன்பாக நீதியின் சூரியன் உதிக்கிறத பார்க்கிறோம். நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஒப்பி வந்து செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறப்பெற்ற அன்பின் வைக்கும் இன்று வெண்ணுமல சதாகாலம் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.